ஓம் ஸ்ரீ கல்கி அவதார சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். சர்வமும் ஏகமும் ஆன ஈசனின் ஆற்றல்களை பெற வேண்டும் எனில் மனிதர்கள் பதமுற வேண்டும். எமது சீடர்களாய் உருமாறி வரும் சேவகர்கள் சர்வேஸ்வரனாகிய ஈசனின் அருளினை பெற வேண்டும். வீரியமாய் இயங்கிட முனைகின்ற ஆதி சிவன் விரிந்து நிற்கும் தருணம் அவரது ஆற்றல்களோடு கலப்புற வேண்டும் எனில் ஆதியில் இணைவது ஒன்றே சிறப்பாகும். ஆதி சிவனின் இயக்கம் வீரியமாய் மலர்ந்து விட்டால் மானுட ஆன்மாக்களால் ஆதிசிவனின் ஆற்றல் மிகு இயக்கத்தினுள் பிரவேசிக்க இயலாது. சிவனாரின் ஒவ்வொரு செயல்களையும் அவரது அற்புத இயக்கத்தினையும் கலியுக எல்லையில் வாழ்கின்ற மனிதர்கள் தரிசித்து அனுபவித்து மகிழ வேண்டும் எனில் அவரது இயக்கத்தின் மூலாதார ஆற்றல்களோடு கலப்புற வேண்டும். அன்பாலயம் எனும் கால சக்கரத்தினில் ஆதி சிவன் அச்சாணியாய் அமர்ந்து மிகவும் வீரியமாய் இயங்கிடுவார். எமது அன்பு பிள்ளைகள் சேவகர்களாகவும் சீடர்களாகவும் உருமாறி ஆதி சிவனின் இயக்கத்தினில் கலப்புற வேண்டும். ஆதி சிவனால் பூரணமாக ஆட்கொள்ளப்படும் அன்பாலயம் வீரியமாய் இயங்கி ஆன்மாக்களை இணைத்து பிணைத்து எமது ஒளியோடு கலப்புறச் செய்திடும். எமது அன்பு சேவகர்களுக்கு யாம் உணர்த்த முற்படுவது ஒன்றே. இறை பணியினை ஏற்போர் இறைவனின் கட்டளைகளை பணிந்து ஏற்க வேண்டும். யாமே அனைத்து சொற்களையும் செயல்களையும் உருவாக்கி வருகின்றோம் என்பதனை ஆழமாய் உணருங்கள். ஆதி சிவனார் தனது இயக்கத்தினை இத்தருணமே துவங்கியுள்ளார். அவரோடு இணைந்து பயணிக்க விரும்புகின்ற ஆன்மாக்கள் பூரண ஞானம் பெறுவதற்கும் ஆதிசிவ ஆற்றல்களோடு பூரணமாய் கலப்புறுவதற்கும் முதன்மையாய் ஏற்க வேண்டிய உணர்வு பணிவு எனும் உணர்வாகும். அன்பு குழந்தைகளே, ஆணவம் அழிந்தால் மாத்திரமே அன்பு பெருகும். அன்பு பெருகினால் மாத்திரமே சிவ ஆட்சியினுள் பிரவேசிக்க இயலும். அதற்கான மூலம் பண்பு நிலைகளே. சுய அறிவினை புறம் நீக்கி சிவ அறிவினை ஏற்றிடுங்கள். ஈசனுக்கு அடிபணிவதே உயரிய பண்பு நிலையாகும். ஆணவம் எனும் இருள் நீங்கினால் அன்புமயமான ஆதிசிவன் ஒளியாய் உயர்ந்து ஆன்மாவின் வீரிய இயக்கத்தினை உணர்த்திடுவார். அறிவினை கடந்து உணர்வு நிலைகளுக்குள் பூரண பிரவேசம் கண்டிடுங்கள். ஆதி சிவனார் வீரியமாய் இயங்க துவங்கிய பின்னர் அவரது இயக்கத்திற்குள் எவரும் முழுமையாய் பிரவேசித்துவிட இயலாது. எனில் துவக்க கால நேரமான இத்தருணத்தில் அறிவினை நீக்கி அதனின்று உதிக்கும் வினாக்களை உதிர்த்து அன்பு எனும் உணர்வு அலைகளை பற்றிட பணிவாய் அமர்ந்திருங்கள். 12 தெய்வங்களின் அஷ்டோத்திர பாராயணம் என்பது ஒரு செய்கையாக அமைந்திடலாகாது. ஆதிசிவனின் ஆற்றல் மிகு இயக்கத்திற்குள் பிரவேசித்து
மூலவரை நெருங்கி நின்று இயங்கிட வேண்டுமெனில் யாம் அறிவுறுத்தும் வழிமுறைகளை அன்பாய் ஏற்று இயங்கிடுங்கள். வீரியம் அடைந்த சிவனை நெருங்கிவிட இயலாது எனில் ஆணவம் துறந்து பணிவோடும் சரணாகதத்துடனும் யாம் உணர்த்தும் வழிமுறைகளை ஏற்று மூலவராகிய சிவனை பற்றிடுங்கள். அஷ்டோத்திர பாராயணம் என்பது உங்களது அகங்கார மாய கழிவுகளை நீக்கி அன்பினை பெருக்கிடும். யாம் உணர்த்தும் வழிமுறைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய ஆன்மாவினை பூரணமாய் உணர்வதற்கும் ஆன்ம லயத்தினில் இயங்குவதற்கும் உதவிடும். சிவலிங்க வழிபாடு புரிவதன் மூலம் கால பைரவர் உங்களுடைய ஆன்மாவோடு கலப்புற்று ஆதி சிவனின் இயக்கத்தினை உணர்த்திடுவார். ஆணவத்தினை துறந்து அன்பினை உணர்ந்து சிவ பூஜைகளை ஏற்று அஷ்டோத்திர பாராயணமும் புரிந்து ஆதி சிவ ஆற்றல்களோடு கலப்புறவே யாம் கோருகின்றோம். ஒரு முறை ஆதிசிவனின் அன்பினை உணர்வோர் யாவரும் விடையேறியாய் அன்பினில் பூத்து மலர்ந்திருப்பர். இறைவனால் உணர்த்தப்படும் ஒவ்வொரு வழிமுறைகளையும் உவந்து ஏற்றிடுங்கள். எமது பூரண ஆசிகள்.